நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதிர்வாங்க, அவங்க வேற இவங்க வேறன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார், அவர் வந்து தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வைப்பார், நடிச்சுக்கிட்டே இருப்பார், திடீர்னு பார்ப்பார், இதெல்லாம் கண்டினியூட்டி தப்பாக இருக்கு, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான், டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா, அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் தலையிடுவார். ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரவன் வந்துருச்சா, அசிஸ்டன்ட்டுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா, சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கட்டார். அதாவது ஒவ்வொரு நடிகராக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் கதாநாயகி பேர் எழுதி வச்சேன், துவி விகா. நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி காவ வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நான் அவங்க தலையில் கை வச்சது பார்த்தா பேர் மாற்றி சொல்லிட்டேனா, துவி விகா. அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூட பாருங்க, நான் தமிழன், அவங்க வந்து மலையாளி. ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது, தமிழனா இருந்து எனக்கு அந்த துவி விகா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம், பூமிகா மேடம், கனகா மேடம் இவங்கெல்லாம் விட்ட இடத்த நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. சரிங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும் போது